முதல்ல யாரும் இறங்கிட்டாப்படி. தீ பிடிச்சி எரிஞ்சா கருகிதான் போகும். பச்சை பசுமையாகிறத பாத்திருக்கீங்க? பாப்புலருங்கிற செடியோட விதை வெடிச்சு பஞ்சா பறந்து வந்து புல் முழுக்க படிஞ்சிருந்த நேரத்துல ஃபயர் பத்திக்கிட்டதுனாலதான் அது அதை மட்டும் எரிஞ்சுக்கிட்டு கடந்து போகுது. ஒரு பிளாக் கோட்டும் ஒயிட் டிஷர்ட்டும் வச்சு சிங்க்ரனைசேஷன்லயே ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுத்தாங்க. கண்ணை குறுக்கிட்டு பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். மாடர்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்றது, கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே ஓகே தாங்க. அந்த பால அன்னைக்கு பர்ஃபெக்ட்டா ஒரு வேலை பார்த்தது. பாடி சுத்தானது. அவர் வேலையை கட்டினதுதான் குத்தமான்னு தெரியல. விபத்தாயி போச்சு. 4 நாட்கள் கழித்து மறுபடியும் ஆயி போச்சு. அங்க விட்டத்துல விமானத்தை பார்த்துட்டு இருக்கும் போது தோறு தொங்கிட்டாப்ல. பயணிகள் யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க. எதிர்காத்து எம்பிட்டு வேகமா இருந்திருந்தா பாவம் ரெக்க எடுத்து ஃபார்வர்ட்ல போல. இது கொடுத்தும் முன்னேறல. ஆறுனாவது தண்ணியாதான் ஓடும். ஆனா கல்லே ஆறு மாதிரி கரை புரண்டு ஓடி பார்த்திருக்கீங்க? சரியான ஃபோர்ஸ்லயும் ஃப்ளோலையும் தண்ணி போச்சுன்னா அது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். உறைஞ்சி போயிட்டேன். அக்வாமேன படத்துல பார்த்திருப்பீங்க, களத்துல பார்த்திருக்கீங்க. அவர் வெற்றியை நோக்கிலாம் ஓடல.